வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்லும் முதல்வர். வெள்ளை குடைக்கு வேலை வந்துவிட்டதோ? இபிஎஸ் விமர்சனம். ஒரே ரெய்டில் புலிகேசியாக மாறிய பழனிசாமிக்கு கூசவில்லையா? உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன், ஊர்ந்து செல்ல மாட்டேன் ஸ்டாலின். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூகா பகலவன் அவர்கள். சார் வணக்கம். பிஜேபியிலிருந்து திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். கோபாலகிருஷ்ணன் சார், இது அரசியலாக மாற்றுவதற்கு முன்பாக, அரசியல் விவாதத்திற்கு முன்பாக இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது என்ன? அதை யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள், யார் நடத்துகிறார்கள், எந்த காரணத்திற்காக இது நடைபெறுகிறது? அதை பற்றிய முதல் சுற்று கருத்து. நிதி ஆயோக் அப்படிங்கிறது 2015 இந்த என்டிஏ இந்த அரசு கொண்டு வந்த ஒரு மாற்று திட்டம். அதாவது இதுக்கு முன்பு பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது பழைய அந்த சோவியத் ரஷ்யா அவர்களுடைய திட்ட அமைப்பு பிரகாரம் அந்த பிளானிங் கமிஷன் இருந்தது. அதை மாற்றி அமைத்து இன்னும் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது இந்தியாவை பொறுத்தளவில் மாநிலங்களுடைய பொருளாதார வளர்ச்சி தான் ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி. இந்தியாவுக்கு டெல்லிக்குன்னு தனியான வளர்ச்சி கிடையாது. மாநிலங்களுடைய கூட்டு வளர்ச்சி இந்தியாவோட வளர்ச்சியாக பிரதிபலிக்கும். ஸோ அதையெல்லாம் எந்த அளவில் அதை அடுத்த கட்ட நகர்வுக்கு தயார்படுத்துவது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பிளானிங் கமிஷனை மாற்றி அமைத்து விட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதாவது அதன் செயல்பாடுகள் இப்போ நவீன இந்தியா, அதாவது அடுத்த கட்டம் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய 7-8% இருந்து கொண்டிருக்கோம். நம்ம அந்த 7% அப்படிங்கிறது இரட்டை இலக்கம் 10%, 10-12% அப்படிங்கிற அடிப்படையில் போகணும் அப்படின்னா அது மாநிலங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநிலங்களுடைய கூட்டு வளர்ச்சி தான் மத்திய நம்மளுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற அந்த இலக்கை நம்ம எட்ட முடியும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இலக்கு இருக்குது. இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவில் $1 ட்ரில்லியன் அப்படிங்கிற ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருக்கிறோம். பல மாநிலங்களுக்கு இது போன்ற இலக்குகள் இருக்குது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த மாறிய உலக பொருளாதார சூழல், அந்த கடந்த 10-15 ஆண்டுகளாக பார்க்கும்போது பொருளாதார சூழல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டது. உள்நாட்டு பொருளாதாரம் மட்டுமில்லை, உலக பொருளாதாரம் மாறி இருக்கு. அதற்கேற்றவாறு நம்மளுடைய கொள்கைகள், பாலிசி ஃப்ரேம்வொர்க், முக்கியமாக நிதி ஆயோகுடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தா அது பாலிசி ஃப்ரேம்வொர்க்கை இன்னும் வலுப்படுத்துவது அப்படிங்கிற மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு பாடியாக ஆக்டிவ் இன்புட்ஸ், அதாவது இதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எல்லா மாநில முதல்வர்களும் கூடுமான வரையில் பங்கேற்கிறார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நிதி அமைச்சர்கள் அந்த கூட்டங்களில் பங்கேற்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படுகிறது, பரிமாறப்படுகிறது. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ண பரிமாற்றம் ஏற்படுகிறது. இதெல்லாமே சேர்த்து ஒரு வலுவான பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. இது ஒரு நல்ல முயற்சி. இது ஒரு இன்க்ளூசிவாக இருந்தது. பிளானிங் கமிஷன் மாடலில் இருந்தபோது பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. அப்பப்போ வேண்டிய அரசுகளுக்கு நிதி வழங்கப்பட்டு வந்தது அப்படின்னு. கடந்த ஒரு 80களிலிருந்தே 70-80களிலிருந்தே இந்த மாற்று அரசியல், அதாவது 70கள் பொறுத்தளவில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தது. அதற்கு பிறகு கட்சிகள் நிறையா வந்தது பிறகு அதனுடைய அந்த நோக்கம் அப்படிங்கிறது வேறு வகையில் சென்றதாக அறியப்பட்டு, அதனால் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது இன்னொரு இன்க்ளூசிவ் பாடியாக கொண்டு வரப்பட்டது. இதுதான் அடிப்படையான விஷயம் நிதி ஆயோக் பொறுத்தளவில். ஓகேங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். முரளி சார் சொல்லுங்க. அதாவது கோபாலகிருஷ்ணன் சார் ஒரு அழகான டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. மாநிலங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் தேசத்தோட வளர்ச்சி ஆகும். அப்படி இருக்கும் பொழுது அனைத்து மாநில முதல்வர்களும் பங்கேற்பது என்பது நாம எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் அது ஒரு மைல்கல்லாக அமையும். அப்படி இருக்கும் பொழுது முதல்வர் அவர்களுடைய டெல்லி பயணத்தையொட்டி இபிஎஸ் அவர்களுடைய விமர்சனம் திரும்பவும் வேறு வகையான ஒரு பாதையில போயிருக்கிறதா ஸ்டாலின் அவர்களும் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. உங்களோட முதல் சுற்று கருத்துக்கள். எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் மக்கள் மத்தியிலே நடைபெறுகின்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளப் போகிறேன் என்று அறிவித்துவிட்டு வருகிற 24ஆம் தேதி நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள செல்ல இருக்கிறார். இது என்னமோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ வெண்கொடை தூக்கிவிட்டார் என்று எங்களை பார்த்து பேசுவதற்கு அவருக்கு எந்த வகையான தகுதியும் கிடையாது. ஏனென்று கேட்டால் ஒரு காலத்திலே தவழ்ந்து ஊர்ந்து அதே போல முட்டிக்கால் போட்டு சசிகலா அம்மையாருடைய காலை பிடித்து முதலமைச்சர் ஆகிவிட்டு 2026 எப்படியாவது முதலமைச்சர் ஆக வேண்டும்,
முதலமைச்சராக ஆவதற்கு ஒரு கால் தேவைப்படுகிறது. அந்த கால் எந்த கால் என்று யோசித்து சிந்தித்த பிறகு அது அமித்ஷா கால் தான். அந்த கால் தமிழ்நாட்டில் இல்லை, அந்த கால் டெல்லியிலே இருக்கிறது என்று முடிவு செய்து திடீரென்று ஒரு நாள் விமானத்தில் ஏறி டெல்லியில இறங்கி பத்திரிகை நிருபர்கள் கேட்ட பொழுது நான் எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்திருக்கிறேன், கட்சி அலுவலகத்திலே ஸ்கிரீன் எந்த கலர் துணி போடலாம் என்று என்னிடம் கேட்டார்கள், சொல்வதற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அதே இரவு 3 காரில் மாறி அமித்ஷா அவர்களை போய் சந்தித்து விட்டு வந்த இவர் எங்களை பார்த்து விமர்சனம் செய்வதற்கான எந்த வகையான அறிகுறியும் கிடையாது. ஏன் நான் கேட்கிறேன், எங்கள் தலைவர் இப்பொழுது நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்வது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? நிதி ஆயோக் கூட்டத்திலே எங்கள் உண்மைகளை கேட்க போகிறோம். கடந்த ஆண்டு எப்படி மம்தா பானர்ஜி அவர்கள் கலந்து கொண்ட பொழுது தன்னுடைய மேற்கு வங்காளம் எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லிவிட்டு வெளியே வந்ததை போல இந்த முறையும் நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொண்டு எங்கள் தமிழ்நாடு சமக்ரா சிகிச்சா அபியான் திட்டத்தில் எங்களுக்கு நிதியை நீங்கள் கொடுக்கவில்லை, இது தவறு, பேரிடர் காலத்தில் எங்களுக்கு நிதி தரவில்லை, ஜல்ஜீவன் திட்டத்திலே முந்தைய அரசாங்கம் எங்களுக்கு நிதி தரவில்லை, திட்டக்குழு என்பது நீங்கள் நிதி ஆயோக் குழு என்பது நீங்கள் வளர்ச்சியை மட்டும் முக்கியமாக கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்தியாவில் இருக்கின்ற 28 மாநிலங்களிலே பொருளாதார வளர்ச்சியில் 9.69% எட்டி பிடித்திருக்கிறது எங்கள் தமிழ்நாடு. இன்னும் சொல்ல போனால் தனி மனித வளர்ச்சி வருமானத்தில் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற 120 நாடுகளில் முதலிடத்தில் முந்தி இருக்கிறது தமிழ்நாடு. இருந்தாலும் எங்களை ஒன்றிய அரசாங்கம் புறக்கணிக்கிற அரசாங்கம் இன்று எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று எங்கள் நிலையை எடுத்து சொல்ல நாங்கள் போகிறோம். நான் கேட்கிற நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு 2022 நடந்துச்சு. அப்ப எங்க தலைவருடைய நினைவு நாள் வந்தவரை எங்கள் தலைவர் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை வந்தது. அப்பொழுது தலைவர் அவர்கள் சொன்னார், என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, நிதியமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளுவார், அனுமதி தர வேண்டும் என்று சொன்னபோது ஒன்றிய அரசாங்கம் தர மறுத்தது. சரி, 2023 நிதி ஆயோக் கூட்டம். அப்பொழுது எங்கள் தலைவர் எங்கே போனார்? ஜப்பானிலே இருந்தார். அப்பொழுது எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சர்கள் அனைவரும் புறக்கணித்தார்கள். அதே போல 2024 நிதி ஆயோக் கூட்டம். அப்பொழுது என்ன நடந்தது என்றால் ஒன்றிய அரசாங்கம் அறிவித்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை. தமிழ்நாடு என்ற பெயர் மட்டுமல்ல, நிதி இல்லை, தமிழ்நாடுக்கு எந்த திட்டங்களும் இல்லை. ஆகவே நாங்கள் எச்சப்பனாக எடப்பாடி பழனிசாமியை போல இருந்திருந்தால், நாங்கள் காட்டி கொடுப்பதாக இருந்திருந்தால் கலந்திருக்கலாம். நாங்கள் ஒரிஜினல் கட்டபொம்மனின் கூட்டம் என்பதனால் தான் அப்போது அந்த கூட்டத்தை நாங்கள் புறக்கணித்தோம். இதுல எந்த வகையான மாற்றமும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எங்களை விமர்சிக்கிற இடத்தில் எந்த தகுதியும் தராதரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. வானத்தில் உயர்ந்து நிற்கின்ற சூரியனை போல் எங்கள் தலைவர் இருக்கிறார். ஆகவே எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதற்கு எந்த யோக்கியதையும் தகுதியும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். வெங்கடேஷ் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெற்றுத் தருவதற்காக முதல்வர் பயணம் மேற்கொள்கிறார் அப்படி என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் மற்ற மாநிலத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். ஏனென்றால் கோபாலகிருஷ்ணன் சார் முன்வைத்த மாதிரி அனைத்து மாநில முதல்வர்களும் கலந்து கொள்ளும் பொழுது, அவர்களுடைய உரிமையை கேட்கும் பொழுது, இது ஒட்டுமொத்த தேசத்திற்கான முன்னேற்றம் தானே. நிதி ஆயோக் கூட்டம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் போறாரா? நான் கேட்கிறேன். நிதி ஆயோக் கூட்டம்ன்றது எல்லா முதலமைச்சரும் போவாங்க. அந்த முதலமைச்சர் தாங்க தலைவர். ரொம்ப புதுசா போற மாதிரி புதுசா ஒரு பில்டப் கொடுக்குறீங்க. இல்ல, அது அந்த பில்டப் இபிஎஸ் அவர்கள் தான். ஏன் இப்ப போறீங்கன்னு அவர் தான் கேட்டாரு. சரியா நீங்க கேட்டீங்க. அந்த பாயிண்ட நானே மறந்துட்டேன். நான் நிதி ஆயோக் கூட்டத்துல போன வாட்டி நிதி ஆயோக் கூட்டத்துல நான் கலந்துக்கிறேன்னாரு. திடீர்னு பட்ஜெட் வந்துருச்சு, எங்க பேரை நீங்க சொல்லல. இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் 7 யூனியன் பேரையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு பட்ஜெட் இங்க போடுறப்ப இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் பேரையும் சொல்றீங்களான்னு கேள்வியை நம்ம முன் வச்சோம். அதுக்கு பதில் இல்லை. நீ தமிழ்நாடு பட்ஜெட் போடுறாங்க, 38 மாவட்டங்களையும் தரவலா சொல்றாங்களா? நம்ம பெரவலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படி சொல்றாங்களா? பட்ஜெட்ன்றது போடுறாங்க. அதுல பீகார் பேரும் ஆந்திரா பேரும் சொல்லிட்டீங்க, எங்க பேரை சொல்லல, அதனால நாங்க புறக்கணிச்சுக்கோ, யார் வேணானது, நாங்க எதுவுமே சொல்லல, நாங்க கலந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் புறக்கணிச்சார். இப்ப எனக்கு என்ன பண்ணுதுன்னா, இப்போ நண்பர் சொன்னாரு, நாங்க போயிட்டு சம்ஸ்கிருத சித்தா நிதியை பத்தி கேட்க போறோம், பேடர் நிதியை பத்தி கேளுக்குதான் அந்த கூட்டம்ன்றது. நிதி ஆயோக் கூட்டம்ன்றது திட்ட கமிஷன் மாதிரி கிடையாது. திட்ட கமிஷன்ன்றது என்னன்னா, காங்கிரஸ் பீரியட்ல ஒரு பொதுவான ஒரு திட்டத்தை போட்டுருவாங்க.
விவசாயிகள் சம்பந்தமான ஒரு திட்டத்தை போட்டாங்கன்னா இந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சொல்லி முடிச்சிருவாங்க. அது விவசாய திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாலாம் விவசாயத்தில் தண்ணீர் பெற்ற ஒரு மாநிலம். ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், பனிப்பிரதேசம், உத்தராகண்ட்லாம் பனிப்பிரதேசத்தில் விவசாயத்துக்கு வேலை இல்லை. ஆனால் திட்டத்தை பொதுவாக போட்டு எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றப்ப இது ஆகாதுன்றது தான் மோடி கவர்மெண்ட் வந்து 2015 நம்ம திட்ட கமிஷனை உள்ள நிதி ஆயோக்கு உள்ள கொண்டு வந்தோம். திட்ட கமிஷன்றது வேணாம், மாநிலங்களுக்கான உரிமையை கொடுக்கணும், எந்தெந்த மாநிலங்களுக்கு என்னென்ன தேவைன்றத கண்டென்ட்டை கொடுக்கணும், அந்தந்த மாநிலங்களோட மக்கள் தொகை, அந்தந்த மாநிலங்களோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அந்தந்த மாநிலங்களுக்கு தொழில்துறை வளர்ச்சி, அந்தந்த மாநிலங்களுக்கு கூடிய மேல் ஃபீமேலோட விகிதாச்சாரங்கள், அந்த மாநிலங்களோட கல்வி அறிவு, அந்த மாநிலங்களோட நிலப்பரப்பு, பல விஷயங்களை கையில் எடுத்து அந்தந்த மாநிலத்துக்கு என்ன மாதிரி திட்டங்கள் தேவை அப்படின்றதான் நிதி ஆயோக் கொண்டு வந்தார். ஒரே விஷயம், அது ஒரே தெளிவான விஷயம். மாறும் இந்தியாவின் தேசிய நிறுவனம் தான் நிதி ஆயோக். மாறிக்கிட்டே இருக்கு இந்தியா, மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு கண்டென்ட்டை வச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உள்ள கொண்டு வருது. அந்தந்த முதலமைச்சர்கள் இப்போ நான் என்னுடைய கணிப்பில் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இபிஎஸ் தவழ்ந்து போகிறது, புலிகேசி, அதுல நான் வர விரும்பல. அது அதிமுக சேர்ந்தவர்கள் தான் பேசணும், நம்ம அதை பேசுறதுக்கு வேலை கிடையாது. அது திமுகவுக்கும் அதிமுகவுங்களோட பணிப்போம், நம்ம அதில் வரமாட்டோம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, எப்படி போன வாட்டி வந்து இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து விட்டு, மம்தா நான் இந்தி கூட்டணியிலே இல்லை நான் போய் பேசுவேன்ட்டு அங்கே போய் பேசிட்டு, அங்கே போய் அவங்க பேசின உடனே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வெளியில் வந்து ஒரு ஸ்டெண்ட் அடிச்சாங்களோ, அதே மாதிரி ஒரு ஸ்டெண்டை மாண்புமிகு முதலமைச்சர் அடிக்க போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எழுப்புறோம். ஏன்னா இப்போ எப்படி மாண்பு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் இருக்கு, எதுவுமே நடக்காத விஷயத்தை பூதாகரமாக்குறாரு. இப்போ நம்ம வந்து உதாரணமாக சொன்னால் இருமொழி கல்கை, அது வந்து நம்ம வந்து கம்பல்சரி புஷ் பண்ணுறன்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வராங்க. ரூபாய் நோட்டை ரூபாய்ன்னு சொல்லி மாற்றுறது, ரூபாய்ன்னு சொல்லி மாற்றுறது, இது மாதிரி ஒரு விஷயம். தொகுதி பங்கீட்டில் வந்து விகிதாச்சாரப்படி பண்ணுறதுக்கு வந்து மக்கள் தொகைப்படி பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயம். இப்படி பல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு நிலையான முடிவை மத்திய அரசு எடுப்பதற்கு முன்னாடியே நாங்கள் வருமுன் காப்புன்ற மாதிரி நாங்கள் இந்தியா ஃபுல்லாக கொண்டு செல்வோம், இந்தியா ஃபுல்லாக எங்கள் திட்டத்தை எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோன்னு காட்டுற மாதிரி இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நானும் போகிறேன். போயிட்டு இந்த மாதிரி மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு மம்தா சொன்னாங்களா, அதையும் விளக்கம் கொடுத்தாங்க, மத்திய அரசு விளக்கம் கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு இவ்வளோ நிமிடங்கள் தான் பேசுறதுக்கான இது இருக்குது, 28 முதலமைச்சர்களும் பேசணும், துணைநிலை ஆளுநர்கள் பேசணும், திட்ட அலுவலர்கள் பேசணும், அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், துணைத் தலைவர், பாரத பிரதமர் தான் நிதி ஆயோக் தலைவர், துணைத் தலைவர் தான் நிரந்தர தலைவராக இருக்கு, அவர் பேசணும். ஒரு மாநிலத்துக்கான ஆப்ஷன்ஸ்க்கு இந்த டைம் தான் கொடுக்கணும்ன்றது ஒரு அட்டவணை வச்சிருப்பாங்க. இது அவங்க கிட்ட சொல்லுவாங்க, நிதி அமைச்சரும் பக்கத்துல சொல்லுவாங்க, இது பேசணும்னு சொல்லுவாங்க. சொல்லாமலாம் அது பண்ண முடியாது, எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும்ல. அப்போ ஒருவேளை இங்க போயிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் போயிட்டு இப்போ எப்படி மத்திய அரசுக்கு வந்து எதிராக, தமிழ்நாடுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுற மாதிரி ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து ஊடகங்களை வச்சு மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்படுத்துகிறாரோ, இப்போ சபிசிதா நிதியான் கொடுக்கல, நாம பிஎம்சி பள்ளியில் இணைஞ்சாதான் கொடுப்போன்றத தர்மேந்திர பிரதான் தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ கேஸ் போட்டாங்க, இனிமேல் அதை பத்தி பேசக்கூடாது. பேரிடர் நிதி கொடுக்கல அப்படின்றது அதுக்கும் கேஸ் போட்டாங்க, அதை பத்தி பேச முடியாது. இப்போ நீட்டுக்கு நீங்க விலங்கு கொடுக்கலன்றது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு. இதனால் வரை நீட்டை நீக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் கேஸ் போடாம இருக்குன்னு அவரும் கேள்வி எழுப்பிட்டார். இப்ப நீட்டுக்கு அவங்க நீதிமன்றத்தை நட போறாங்களா அதுவும் தெரியல. எல்லாமே எப்ப அரிபரியா வேலை செய்யறாங்கன்னா ஆட்சி முடியும் பீரியட்ல அவங்க சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்க. இதனால் வரையும் 4 வருஷமா நீட்டுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. 4 சப்சிடி நிதியான் திட்டத்துக்கு வந்து பிஎம்சி பள்ளி வந்து 2020-21 திட்டம், புதிய தேசிய கல்வி திட்டம். அன்னைக்கெல்லாம் எதிர்க்கல, அன்னைக்கெல்லாம் ஒப்பீனியன் கேட்டா எதுவுமே சொல்லல. அப்ப போகாத ஊருக்கு வழியை தேடி மத்திய அரசை தான் ஒரு எதிர்ப்பு, மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பா இருக்க மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் சென்று அங்க எதனால் ஒரு நாடகம் நடத்த இருக்கிறாரா, இல்ல முறையாக தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெறுகிறாரான்றதை நம்ம பொறுத்திருந்தோம். சரி, ஓகே. பகலவன் சார் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கிறார் வெங்கடேஷ் அவர்கள். அதாவது இது ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற எல்லா திட்டங்களுமே வந்து தமிழ்நாட்டிற்கு எதிரானது அப்படின்னு தொடர்ந்து எதிர்குரல் எழுப்பி கொண்டிருந்த தமிழக முதல்வர் அவர்கள் இப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போறது கூட அதை போன்றது தானோ அப்படின்ற ஒரு முதல் கேள்வி எழுப்பியிருக்கார். உங்களோட பதில்? அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு தலைப்பு, நல்ல ஒரு செய்தி. இந்த நேரத்தில் அழைச்சதுக்கு மிக்க நன்றி. என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க வந்து நிதி மாநிலத்துடைய ஒரு செயல்பாட்டில் தான் ஒன்றிய அரசாங்கம் ஆள முடியும். அவங்கவுங்களுக்கு ஒரு வரையறை இருக்குது. அந்த வரையறை மூலமாக தான் ஒன்றியத்தை ஆளுவதற்கும் அதை சிறப்பாக வழிநடத்துறதுக்கான வழி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் நாட்டு மக்களின் நலன் கருதி தான் முதல்வர் அவர்கள் இன்றைக்கி தில்லிக்கு போயிருக்கிறாரே தவிர அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்காகவோ மற்றது செய்வதற்காக போகலை. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதற்கு இதில் குதிக்கிறாருன்றது நமக்கு ஒன்றும் புரியல. வெள்ளைக்கொடி காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். நாட்டு மக்களின் நலன் கருதி வெள்ளைக்கொடியை பிடித்திருக்கிறார் நம்முடைய முதல்வர்னு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இவரை போல தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய எல்லாவற்றையும் மறைப்பதற்காக காவி கொடையை பிடிக்கலையே.
அவருடைய காவி கொடி பிடிக்கலையே, இவருடைய சுயநலத்துக்காக காவி கொடி பிடிச்சிருக்காரு. அவருடைய மக்களுடைய நலன் கருதி வெள்ளை கொடி பிடிச்சிருக்கிறாரு. கொடி சமாதானத்தின் அடையாளம். ஆமா இருக்கட்டுங்க. என்னுடைய பர்சனல் இஷ்யூக்காக நான் நாட்டு மக்களிடையே அவங்கள வறுமையில தள்ளதுக்கு நான் சரியா இருக்க மாட்டேன். நாட்டு மக்கள் நலன் தான் எனக்கு முக்கியம். எனக்கு அவருக்கு உள்ள தனிப்பட்ட முறையில் கருத்து முரண்பாடுகள் இருக்கு, அது இருக்கட்டும். ஆனால் நாட்டு மக்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது இல்லை. ஆனால் நாட்டு மக்களுக்கு செய்யணும் இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு முதல்வராக இருந்து கூட நான் என்னுடைய வீம்புக்காக நான் இருந்துக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. ஆனால் அதிமுக அரசு சென்ற அம்மையார் ஆட்சியிலும் சரி, இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியும் சரி, அவங்களுடைய சுயநலத்துக்கு மட்டுமே மக்களை பகடக்காயாக மாற்றிருப்பாங்க. எந்த இடத்திலாவது இது வரைக்கும் இந்த சென்னைக்குள்ளே நகரத்துக்குள்ளே பொது மக்களுக்காக ஒன்று செய்த ஒரு சான்று, ஒரு அடையாளம் இங்கே சென்னையில் இருந்தால் ஒன்று சொல்லுங்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் இது ஒன்று செஞ்சுருக்கோம், இந்த அடையாளமாக கண்ணெதிர நிற்குது ஒன்று சொல்லுங்கள். ஒன்று சொல்லுங்கள். இங்கே இருக்கிற சாலையில் அத்தனை இருக்கிற பாலமும் திமுக செய்தது. இங்கே இருக்கிற தலைவர்கள் பெருமக்களுக்கெல்லாம் கட்டி வச்சிருக்கிற அத்தனை மணிமண்டபமும் கலைஞர் கட்டியது. அதிமுக எதை கட்டியது? ஒன்று சொல்லுங்கள். வரலாற்று சான்றை ஒன்றை பதிவு செய்து நகரத்துக்கு சென்னையில். நீங்கள் சென்னை தான் நான் சொல்லிக்கினே போவேன். அந்த மாதிரி ஒரு அடையாளம் ஒன்று இருக்கா சொல்லுங்கள். எம்ஜிஆர் ஒரு திரைப்பட நடிகர், அவரை பற்றி சான்றான புத்தகங்கள், வரலாற்று புத்தகங்கள் ஒன்று இருக்கா சொல்லுங்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர் இந்த முதலமைச்சர் ஆட்டிருக்காங்க, அவங்களுடைய வரலாற்று சான்றுகள் புத்தகம் ஏதாவது இருக்குதா சொல்லுங்கள். நீங்கள் மாண்புமிகு மறைந்த முதல்வர் கலைஞரை பற்றி போய் பாருங்கள். திமுகவை கடந்து தமிழ் தேசியத்தை பற்றி, இந்திய எதிர்ப்பை பற்றி, ஆங்கிலேயர்களை பற்றி என்னென்ன புத்தகங்கள் இருக்கு பாருங்கள். எப்பவுமே நாட்டு மக்களோடு இருக்கக்கூடியவர்கள் நாட்டு மக்களுக்காக சிந்திப்பார்கள். தன்னுடைய சுயநலத்திற்காக சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காகவே சிந்திப்பாங்க. அதனால கடந்த அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல எல்லாம் கடந்த நிதி ஆயோக் கூட்டத்துல அண்ணா சொன்னாரு, கடந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கல, அப்போ வந்து எங்களுக்கு பட்ஜெட் இருக்கு அதனால நான் போக முடியலன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரே ஒரு விடையை சொல்லிட்டார். பக்கத்தில் இருக்கிற மாநில 2 பேரை சொல்லிட்டாரு, எங்கள் பேரை சொல்லலை அதனால போகலன்னு. கரெக்டு தானே? இப்போ இதே டெபேட்டில் இவங்க 2 பேரையும் பேரை சொல்லிட்டு அறிமுகம் படுத்திட்டு என்ன அறிமுகம் படுத்தாமல் இருந்தால் நான் எந்திரிச்சு போயிடுவேன். நல்ல வேலை சொல்லிட்டேன் நான். சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி தான் அது. 2 மாநிலத்தில் 2 பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் பெயரை சொல்லிட்டு என்னுடைய மாநிலத்துடைய சுயமரியாதை நீ பறிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி கலந்துக்குவேன்? அதை சுயமரியாதை காத்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர். சரி, பேசுவோம். நம்ம கோபாலகிருஷ்ணன் சார், இப்போ இந்த பெயர் இடம் பெறலை அப்படின்ற குற்றச்சாட்டு தான் வந்து இங்கே மையப்படுத்தப்படுகிறது. அதாவது அவ்வளவு மாநிலங்களோட பெயரை சொல்லும் பொழுது, அதுவும் அண்டை மாநிலங்களோட பெயரை சொல்லும் பொழுது தமிழகத்தின் பெயரை விட்டதால் எங்களுக்கான நிதியை வந்து புறக்கணிக்கிறீர்களோ, அதனால தான் நாங்கள் கலந்துக்கல அப்படின்னு வெளிப்படையாக தமிழகத்திலிருந்து அறிக்கை. உங்களோட கருத்து? இல்லை, அது அரசியல் ரீதியாக அவர்களுக்குள்ள உள்ள ஒரு இல்லை, அந்த பேர் இடம் பெறலை அப்படின்றதுக்கு வெங்கடேஷ் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது சொன்னார். அதாவது எல்லாரையும் படிக்க முடியாது, மெயினாக யாருக்காருக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க இதையெல்லாம் தான் செய்ய முடியும், இது செய்யாததுக்கு அரசியல் காரணம் அல்ல அப்படின்னு வெங்கடேஷ் சார் தன்னோட கருத்தை சொன்னார். அதை பற்றிய கருத்துக்களை கேட்க. இல்லை, அதுதான் இப்போது அந்தந்த பட்ஜெட், அது மத்திய அரசு பட்ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை மாநிலங்களுடைய பட்ஜெட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய எண்ணப்படி அதை எப்படி செயல்படுத்தணுமோ அது அந்த ஆண்டுக்கு உண்டான பட்ஜெட் அது. ஸோ அதில் எல்லா விஷயங்களும் எல்லா மாநிலங்களோ இல்லை எல்லா தரப்பினரையும் கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்தந்த ஆண்டுக்கு உண்டான பட்ஜெட் அப்படிங்கிற போது ஃபோக்கஸ் என்ன, எந்த மாநிலங்களுக்கு கூடுதல் ஒரு விஷயங்கள் கொடுக்கப்படுகிறது இல்லை நிதி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களையும் இணைக்க முடியாது. அது அந்தந்த மாநிலங்களுக்கும் இல்லை மத்திய அரசுக்குமே உண்டான உரிமை தான். அது வந்து அவர்களுடைய பார்வையில் அது சரி, வெளியிலேருந்து பார்க்கும்போது அது வேறு விதமான பார்வையும் ஏற்படும். அந்த அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர அதை ஒரு மாநிலத்தை சொல்லலை இல்லை சொல்லியாச்சு அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு அந்த முடிவுகள் எடுக்க முடியாது. அப்படி பார்த்தா பல மாநிலங்கள் வந்திருக்காது நித்தி ஆயோக் பொறுத்தளவில். ஸோ பொதுவாக பார்க்கும்போது இது அரசியல் தளத்தை விட்டு வெளியில் நம்ம பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டுகளாக 10-15 ஆண்டுகளாக தான் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு உண்டான போட்டி மாநிலங்களுக்கு இடையே அதிகரித்து கொண்டிருக்கு. கடந்த ஒரே ஒரு சின்ன திருத்தம் அண்ணா சார் சொல்கிறாங்க. அதாவது பிற மாநிலத்துகளுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடுகள் நிறைய உண்டு. அரசியல் களமே வந்து 70 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்குது. 50 ஆண்டு காலம் திராவிட அரசியல் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. 70 ஆண்டு காலில் மாறி மாறி ஆட்சி அமைச்ச நாடு தமிழ்நாடு மட்டும்தான். பிற மாநிலங்களில்
இது போன்ற இரட்டை தலைவர்களோடு அரசியல் எந்த மாநிலத்திலும் கிடையாது. புதிதாக வருவாங்க, 5 ஆண்டுக்கு ஒரு முறை 10 ஆண்டுக்கு ஒரு முறை புதிதாக வந்து கொண்டிருப்பார்கள். இங்கே 50 ஆண்டு காலம் இங்கே பாரம்பரியத்துக்கு உள்ள அரசியல் கடமை பற்றவர்கள். அதனால் வந்து முதிர்ச்சியான கொள்கை கடமைகளை வரவங்க எல்லாம் இப்போ மோடி கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அரசியல் நம்மளுடைய முதல்வருக்கே சின்னவர் தான் அரசியல். அவர் பெரியவர் கிடையாது, ஆனால் பெரிய போஸ்டிங்கில் இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம். ஆனால் இவருடைய முதிர்ச்சி பக்கமும் இவர் வந்த அரசியல் களம் அவர் கண்டது கிடையாது. அதனால் இங்கே இருக்கிறதுக்கும் இப்போ பிற மாநிலங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. நீங்கள் சொல்லும்போது மெருகூற்றி பேசும்போது ஒன்றா அது வந்து நடுவில் கொஞ்சம் இடையில் உருவாகலாம், சரின்னு கூட சொல்ல வேண்டிய கருத்து வரும். ஆனால் நடைமுறையில் இங்கே இருக்கிற அரசியலுக்கும் பிற மாநிலத்தில் இருக்கிற அரசியலுக்கும் ஒரு இடத்துல ஒப்பிட்டு பேச முடியாது. சரி, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சார். இல்லை, இப்போ முக்கியமாக என்னன்னா, இப்போ இங்கிருந்து அங்கே செல்லும் பொழுது தமிழகத்திற்கான நிதியை பெற்று வருவதில் வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? இல்லை, அதுதான் இது வந்து ஒவ்வொரு முறையும் போய் ஒரு முறையும் பெற்று வருவதில்லை. இது அதனுடைய பர்பஸ் வந்து வேற. நித்தி ஆயோகுடைய கூட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு விஷயங்கள் அலசி ஆராயப்பட்டு மாநிலங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு மத்திய அரசு தான் அந்த வளர்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அரசாக பார்க்கப்படும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மாநிலங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய இப்போ ஒரு வெளிநாட்டு முதலீடு வருது, ஒரு மாநிலத்துக்கு வருது அப்படின்னா அந்த மாநிலத்தை மட்டும் சார்ந்து வருவதில்லை, இந்தியாவுக்கு வரக்கூடிய முதலீடு. அது இந்தியாவுக்கு வரும்பொழுது அது எந்த மாநிலத்திற்கு போகும் அப்படிங்கிற ஒரு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை அந்த முதலீடை பெறுவதற்காக மாநிலங்கள் வந்து போட்டியிடும். அதனால் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு டாப் டவுன், அதாவது மேலேருந்து கீழே வருவதும் கிடையாது, கீழேருந்து மேலே போவதும் கிடையாது. இரண்டும் சேர்ந்து ஒரு பிளெண்டாக தான் இந்த நித்தி ஆயோகுடைய இந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறது பங்கெடுக்கும். ஏன்னா வளர்ச்சியை ஒருங்கிணைப்பது மத்திய அரசுடைய படை, வளர்ச்சியை ஏற்படுத்துவது மாநிலங்களுடைய கடமை. ஸோ இதற்கு உண்டான அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒதுக்கின்ற நிதி கூட இப்போ வந்து மார்க்கெட்டிங் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட்டிங் ஆகி போயிடுச்சு. இப்போ அது ஒரு இன்ஜினியரிங் சோஷியலிங் அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது, மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே எப்படி பண்ணலாம், இங்கே போனால் எங்கே பிஸ்னஸ் பண்ணலாம், இங்கே போனால் என்ன கம்பெனி தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அரசியல் நிதியை கூட மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக. ஓகே சார், முரளி சாரோட கருத்துக்களை கேட்கலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது தமிழகத்திற்கு நிதி வேண்டும் என்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி இந்த நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாத முதல்வர் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய குடும்பத்தின் நலனுக்காகத்தான் செல்கிறார் என்று ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். உங்களோட கருத்து? நலங்கிறது இபிஎஸ் தான் சொல்லணும். நான் கேட்கிறேன், தன்னுடைய நண்பராக இருந்த இளங்கோ மீது ரைடு போய்விட்டது, சம்பந்தியாக இருக்கின்ற ராமலிங்க வீட்டுக்கு வருமான வரி சோதனை நடத்தப்பட்டு விட்டது, அதே போல தங்கமணி மீது, அதே போல வேலுமணி மீது, ராஜேந்திர பாலாஜி மீது, அதே போல பார்த்தீர்களானால் விஜயபாஸ்கர் மீது ரைடு போய்விட்டது. ஆகவே அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக டெல்லி கதவை தட்டியவர் எடப்பாடி பழனிசாமி. எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இப்பொழுது எங்கள் மீது ஏதாவது எங்கள் மீது இப்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் மீது, விசாரணை உட்பட அதிகாரிகளின் மீது ரைடு நடத்திய பொழுது அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக எங்க முதலமைச்சர் தனியாக போனாரா? எங்கள் அரசாங்கத்தையோ எங்கள் அமைச்சர்களையோ காப்பாற்றுங்கள் என்பதற்காக போனாரா? இல்லை. இது எங்கள் உரிமைகளை பெறுவதற்கு பேசக்கூடிய இடம். இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலத்தின் முதலமைச்சர்கள், இந்தியாவில் இருக்கிற 8 யூனியன் பிரதேசத்தினுடைய முதலமைச்சர்கள், இவர்களெல்லாம் கலந்து கொள்கிற கூட்டத்திற்கு நாங்கள் போய் பேச போகிறோம் என்றால், அன்னை வெங்கடேஷ் பேசுறப்பே சொல்றாரு, என்னமோ மோடி அவர்கள் வெங்கடேஷுக்கு சொல்லி அனுப்பியதை போல பேசுகிறார். அவர் போனவனே எங்க முதலமைச்சர் வந்து ஒரு நாடகம் போடுவார், என்னவன கேட்டாக்க மைக் ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு நாடகம் போடுவாருன்னு பேசுறார். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பொது விவாத மன்றத்தில் பேசுகிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு இழிவான அரசியலை செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் முன்வராது. வேண்டுமானால் நீங்கள் செய்யலாம். நீங்கள் சொன்னதை கூட மோடியினுடைய அரசாங்கம் மைக்கை ஆஃப் செய்யலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு பாடம் எடுக்கிற அளவு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த வகையான பக்குவம் கிடையாது. ஏனென்று கேட்டால், ஒரு குடியரசுத் தலைவருக்கும் ஒரு ஆளுநருக்கும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை 1 மாதத்துக்குள் 3 மாதத்துக்குள் என்று காலக்கெடுவை உச்ச நீதிமன்றம் நியமித்தது. உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு உடனடியாக குடியரசுத் தலைவரை வைத்துக் கொண்டு 14 கேள்விகளை உச்ச நீதிமன்றத்திற்கு ஒன்றிய அரசாங்கம் கேட்டபொழுது ஒரு அறிக்கை தந்தாரா எடப்பாடி பழனிசாமி? அதற்காக எதிர்ப்பு தெரிவித்தாரா? இது எங்கள் மாநில உரிமை, இது கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரான செயல். ஆகவே மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தின் மீது கேள்வி கேட்கக்கூடாது என்று எதிர்ப்பை பதிவு செய்தாரா என்றால் எதிர்ப்பு பதிவு செய்யவில்லை.
ஒன்றும் கிடையாது. எங்கள் மீது டாஸ்மார்க்கில் நீங்கள் அமலாக்கத்துறை ரைடு செய்ய போகிற பொழுதுதான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் சமக்ரா சீசா அபியான் திட்டத்தில் எங்களுக்கு 2152 கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டும். அது மட்டுமல்ல, வட்டி எவ்வளவு தெரியுமா? வட்டியை சேர்த்து 2291 கோடி ரூபாய் மொத்தம் தர வேண்டும். ஆகவே எங்களை அதை பெற்றுத்தர எங்களுக்கு கொடுக்குவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிற ஒரே முதலமைச்சர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முதலையும் தரணும், அதுக்கு வட்டியும் தரணும்னு ஒன்றிய அரசாங்கத்தை நாங்கள் போய் கேள்வி கேட்கிறோம் என்று சொன்னால் அந்த துணிவு இந்தியாவில் இருக்கின்ற எந்த முதலமைச்சர்களுக்கும் கிடையாது. ஆகவேதான் எங்கள் சுயமரியாதை மீது எங்களை நீங்கள் சுயமரியாதை மீது கை வைக்க கூடாது. ஏனென்று கேட்டால் எப்பொழுது எடப்பாடிக்கு அடிமை புத்திதான். ஏனென்று கேட்டால் ஜெயலலிதாவின் காலில் விழுந்து அமைச்சரானவர், சசிகலாவின் காலில் விழுந்து முதலமைச்சரானவர், தம்மை நம்பி வந்த கூட்டணி கட்சிகளை கருத்தரித்தவர், இப்படிப்பட்ட ஒரு நபர் எங்கள் தலைவர் அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மேலும் கொண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் உண்மையாக எங்கள் சுயமரியாதை வெளிப்படுத்தப்படும், எங்கள் தன்மானம் வெளிப்படுத்தப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் திட்டங்களுக்கு மட்டுமல்ல, இதோ பாருங்கள், விடியல் பயணமாக இருந்தாலும் அதே போல பார்த்தீர்களானால் உரிமை தொகையாக இருந்தாலும், புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், இந்த திட்டமெல்லாம் எப்படி இந்தியாவிற்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறதோ அதே போல இந்தியாவில் உரிமைகளை பெற்று தருவதற்கும் ரோல் மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நிதி ஆயோக் கூட்டத்தில் நாங்கள் இருப்போம். பகலவன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது என்னன்னா, ஒரே ரெய்ட்ல புலிகேசியா மாறிட்டாரு. ஏன்னா தன்னுடைய கட்சியில சில பிரச்சனைகள் வரும் பொழுது அதை தீர்த்து கொள்வதற்காக, கூட்டணிக்காக இங்கிருந்து டெல்லி சென்ற இபிஎஸ் அவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டு நலனுக்காக நான் செல்லும் பொழுது அதை திரித்து பேசுவது எப்படி அவரால் முடிகிறது? நான் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகத்தானே சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு. உங்களோட கருத்து சொல்லுங்க. முதல்வர் அவர்கள் அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறாரு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரையில அரசியலில் தெளிவா மக்களை பற்றி சிந்தித்து செயல்பட்டு இருக்காரா, செயல்பட முடியுமா? இன்னொன்று, அவர் உள்கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை அவரால் இன்னும் இவருக்கு தீர்த்து கொள்ள முடியல. இந்த நிலைப்பாட்டில் இருக்காரு. இதை பாருங்க, நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி தான், இவங்க அரசியலாக வந்த ஒரு நபர்கள். இடையில அப்போ நாங்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் அரசியல்லாம் வந்திருக்கலாம், அதிகார மையத்தில் நுகர்ந்தவங்களா, அதிகார மையத்தை பார்த்தவங்களான்னு சொல்லலாம். அப்படின்னு என்ன சொன்னீங்கன்னா, அருகில் இருந்து எந்தெந்த சட்டத்தை ஏற்றலாம், எந்தெந்த இதை கொண்டு வரலாம், எந்த புதிய திட்டத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கலைஞர் ஒன்று முடிவு எடுக்கிறாருன்னா அந்த இடத்துல நின்று பார்த்தவர் ஸ்டாலின். அது அப்படியே படிப்படியாக அவர் மனதுக்குள்ளே இருக்கும், வளர்ந்துருக்கும். இப்போ மக்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான ஆற்றலும் திறனும் அவருக்கு அதிகம். உங்களை போயெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் அம்மையாரை பார்க்குறதுக்கே நீங்கள் 18 கிலோமீட்டர் இடையே நிற்கணும். அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நான் அம்மா பக்கத்தில் பிடிச்ச போட்டோன்னு சொல்லுவீங்க. அப்படி தான் அதிமுக காரங்கெல்லாம் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்த மாலை போட்டிருப்பான், அந்த லாஸ்ட்டில் கடை கோயிலில் இது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே பேர் அம்மா அது பக்கத்தில் நானுவாங்க. உங்கள் அம்மாவை அமைச்சரை பார்க்க முடியாது, ஒரு அமைச்சர் இந்த பதவி ஏற்றுற உங்கள் அம்மாவை பார்க்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஆனால் அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருந்த அரசியல்வாதிகள் நீங்கள். ஆனால் அந்த அரசியலாகவே பாரம்பரியமாகவே இந்த மக்களுக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டம், சிறை சென்றது. அவர் என்ன பண்ணணுன்னா, அவர் சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளே போகும்போது சிட்டி பாபு ஒருத்தர் இல்லைன்னா அன்றைக்கி போலீஸாக அவர் அடித்து கொண்டுட்டு இருப்பாங்கன்னு ஒரு வரலாறு. சரி, எதற்காக அப்போ இபிஎஸ் அவர்கள் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்க வேண்டும்? நமது தமிழகத்திற்காக முதல்வர் அவர்கள் போகல அப்படின்னும் போதெல்லாம் பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க எதிர்கட்சி தலைவர் அரசியல் பண்ண தெரியுதா உங்களுக்கு? முதல்ல அரசியலே பண்ண தெரியுதா உங்களுக்கு? வேங்கவையில் நடந்த விவகாரத்தை நீங்க சட்டப்பேரவையில் இதுவரைக்கும் பேசியிருப்பீங்களா? முதல்வர் டெல்லி போனதுக்கு கேட்கிறேன், நீங்க வேங்கவையில் விவகாரத்தை நீங்க கேட்டிருப்பீங்களா? கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு செத்துவங்களை பற்றி பேசி நீங்கள் வேங்கவேலி பற்றி பேசியிருப்பீங்களா? இப்போ சமீபத்தில் அதே புதுக்கோட்டையில் நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்களா? தருமபுரியில் குடிசையை எடுத்து கொளுத்துனாங்களே, 16 தெருவை அடித்து நுறுக்குனாங்க, 6 தெருவை அடித்து நுறுக்குனாங்களே, அதை பற்றி நீங்கள் சட்டப்பேரவையில் பேசியிருப்பீங்களா? இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடக்கிற அநீதியெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் சட்டப்பேரவையில் பேசியிருப்பீங்களா? தலைவர் முதல்வர் டெல்லிக்கு போயிட்டாருன்னு புலி கேஸ் ஆகிட்டாரு, அந்த கேஸ் ஆகிட்டாரு, இந்த கேஸ் ஆகிட்டாரு, இதுக்கெல்லாம் நீங்கள் பேசலை. அப்போ நீங்கள் யார்? நீங்கள் அரசியல் பண்ண தெரியுதா உங்களுக்கு? முதல்ல இந்த நாட்டு மக்களை பற்றி ஏதாவது பேச தெரியுமா உங்களுக்கு? உங்களை பற்றி பேசிக்கணும்.
நீங்கள் வந்து நீங்கள் சங்கியாக மாறி இருக்கிறீங்க, நீங்கள் மங்கியாக கூட மாறுங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வெள்ளை கொடி பிடிக்கிறார், சிவப்பு கொடி பிடிக்கிறார். ஆனால் பிடிக்கிறதெல்லாம் ஒரு புரட்சிகரமான கொடி. ஒன்று சமாதானத்துக்கு, சிவப்பு கொடி புரட்சிகரமானது, நீலக்கொடி இந்த மக்களுக்கானது. ஆனால் நம்ம பிடிக்கிறது பாஜக கொடி, காவி கொடி. யார் மக்களை பற்றி யோசிக்கிறது? இங்கே வெள்ளம் வந்து போயிட்டுருக்கு, மக்கள் ஆபத்தில் தத்தளிக்கிறாங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வராங்க, வந்து பார்த்துட்டு இது பெரிய பேரிடர் கிடையாது, இதுக்கு நிதி உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ எங்கே இருந்த? இந்த ஊரில் தானே இருந்த, இல்லை வேறு எந்தனா நாட்டுக்கு போயிட்டீங்களா? அதை பற்றி என்றைக்காவது சட்டப்பேரவையில் நீங்கள் பேசியிருப்பீங்களா? வாங்க நம்ம 2 பேரும் இருகரம் சேர்ந்து 2 பேரும் போயிட்டு மத்தியில் ஆட்சியாளர்களை கேட்டு நிதியை பெற்றுக்கணும் வந்து மக்களுக்கு தரணும் சொன்னீங்களா? எதிர்கட்சியாக இருந்தாக்கா மக்களை பற்றி பேச மாட்டீங்களா? ஆட்சிக்கு வந்தால் தான் பேசுவீங்களா? ஆட்சிக்கு வரலாம் பேசக்கூடாதுங்களாங்க? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? நீங்கள் என்ன சொப்பத்தில் தானே ஜெயிச்சிருக்கிறீங்க, எங்களை விட அதிகமாக ஜெயிச்சிட்டிங்க, வாக்கு வங்கி சென்சஸ் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ பாதி பேர் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கல்ல, அந்த மக்களுக்கு நீங்கள் பேசணும்ல, ஏன் பேச மாட்டேறீங்க? சரி போட்டுங்க, வெள்ளைக்கொடி பிடிக்கிட்டு சமாதானம் பேசிட்டோம், என்ன இப்போ அதில் பிரச்சனை? யாருக்காக சமாதானம் பேசுகிறாரு? யாருக்காக பேசுகிறாருன்னு கேட்குறேன். அவருக்காக பேசுகிறாரா? அவருக்காக பேசுவதாகத்தானே அங்க சொல்றாங்க. அவங்க தன்னுடைய அவரோட குடும்பத்துல அவங்க தங்கை வந்து மாநில அரசாங்க உறுப்பினராக இருக்கிறாங்க, கனிமொழிக்காக பேசுறாரா? அவங்க மாமா மகன் வந்து தயாநிதி மாறன் இருக்கிறார், அவருக்காக பேசுறாரா? சொல்லுங்க. இப்ப நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு செல்வது தமிழ்நாட்டு மக்களுக்காகவா? வேற யாருக்கு இங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க யாருக்காக பேசுறாரு? இப்ப 2 பேர் சொன்னேன், கனிமொழிக்காகவும் தயாநிதி மாறனுக்காகவும் சொல்லுங்க. அவங்க 2 பேர் தான் எம்பியா இருக்கிறாங்க அவங்க குடும்பத்துல, அவங்களுக்காக போயிருக்காங்க சொல்லுங்க. சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? அவங்க 2 பேருக்காக போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க. நாட்டு மக்களுக்காக போகலன்னா யாருக்காக போனாரு? இப்போ பத்திரிகையாளரை சந்திச்சு தானே போயிருக்காரு. எனக்கு முன்னாடி அண்ணன் பேசுகிறார், சென்னை விமானத்தில் இறங்கும் போது பத்திரிகையாளர் சந்திச்சு போகிறாரு, டெல்லியில் போய் இறங்கினோடனே பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. நீங்கள் போகும்போது எப்படி போனாங்கன்றது விளக்கி சொன்னாங்கல்ல, மாறி மாறி 3 காரில் போனோம்னா சொன்னாங்க. மக்களோட மக்களாக இருக்கிறது வெளிப்படையாக இருக்குது இல்லைங்க எல்லாமே. சரிங்க சார், இதுக்காக சொல்லியிருக்காரு. சரிங்க சார். வெங்கடேஷ் சார், நீங்க சொல்லுங்க. அது வெள்ளை கொடியாக இருந்தாலும் சரி, அது வந்து சிவப்பு கொடியாக இருந்தாலும் சரி, இது தமிழ்நாட்டு மக்களுக்காக பிடிக்கின்ற கொடியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் அவருடைய நடவடிக்கை, அவருடைய பயணம். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்துக்கிறதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். எல்லா முதலமைச்சர் கலந்துக்கிட்டு அந்த மாநிலத்திற்கான உரிமையும் அந்த மாநிலத்திற்கான சிரஸ்தன்மையும் அந்த மாநிலத்துக்கு தேவையான நிதியை கேட்டு பெறணும்னு தான் மாண்புமிகு பாரத பிரதமர் விரும்புகிறார். அதுக்கு தான் அந்த கூட்டமே நடத்தப்படுகிறது. நிதி ஆயோக் கூட்டம் நடத்தப்படுகிறது. உங்கள் மாநிலத்துக்கான தேவைகள் என்ன, அதை நீங்கள் சொல்லுங்கள். திட்ட கமிஷன் மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்து எல்லாத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு கிடையாது. இந்த மாநிலத்துக்கு ஒரு ஜாகிரபிகல் லிமிட்டுக்கு ஒரு தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை சொன்னீங்கன்னா நிதி ஆயோக் அதை அரேஞ்ச் பண்ணி அதற்கான ஃபண்டை ஒதுக்குவாங்க. ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஃபண்டை ஒதுக்குவாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே கேட்ட கேள்விகள் நம்ம ஒரு பதில் சொல்லணும். அண்ணன் கூட சொல்கிறாரு பேரை சொல்லலை, நீங்கள் பேரை சொல்லாது வந்து எங்களுக்கு தன்மான இழக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 16 முறைன்னு நினைக்கிறேன், அது எனக்கு சரியாக தெரியல, ஒரு முறை கூட தமிழ்நாடு பேரை சொல்லலை. இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை விளக்கத்தையே மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. ஒரு முறை கூட தமிழ்நாடு பேரை உச்சரிக்கப்படவில்லை. அதுக்கு என்னன்ற பதில் அவங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட்டுங்களா, 143 அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் 14 கேள்விகள் மாண்புமிகு ஜனாதிபதி திரௌபதி முர்மு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தடவை அவங்க கேள்வி கேட்கல. ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்து 15 முறை உச்சநீதிமன்றத்தில் நம்ம கேள்வி எழுப்பியிருக்கோம். ஒரு அமர்வை பற்றி நீங்கள் வெளியில் நீங்கள் சொல்லிங்க, ஒரு தீர்ப்பு மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து விமர்சிக்கப்பட்ட தீர்ப்பாக இருந்தால் அது 5 அமர்வு கொண்டவர்கள் தான் சொல்லணும். 2 அமர்வு நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு ஒரு கேள்வி அவங்க எழுப்பியிருக்காங்க. பல சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினா அந்த சட்டத்தை நிறைவேற்றி அதுக்கு அப்ரூவல் கொடுக்குற அதிகாரம் கவர்னருக்கு இருக்கு, ஜனாதிபதிக்கு இருக்கு, உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் சொல்லி 16 கேள்வி எழுப்பியிருக்காங்க. புதுசாக ஒன்றும் தன்னுடைய அதிகாரம் எப்படி உச்சநீதிமன்றம் 142 அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் உடனே சொல்லிட்டோம் 2 அமர்வு சொல்லுதோ, அப்போ 143 இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டது தான். இதற்கு வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து மாநில உரிமை காக்கலன்றீங்களே, நீங்கள் உச்சநீதிமன்றம் மதிக்கிற பெருங்கொண்ட கூட்டமாக இருந்தால் நீட் தேர்வு உச்சநீதிமன்றம் தானே கொடுத்தது, அதுக்கு நீட் தேர்வுக்கு எதிராக நீங்கள் இன்னைக்கு வரை போராட்டத்தை முன் வைக்கிறீங்க? என்ன இருங்க, நான் முடிச்சிடறேன், இருங்க, நான் விட்டுருவேன். நீங்கள் சொல்றதுனா எல்லாத்தையும் நீ நோட் பண்ணி தான் சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி சொல்லுங்க, நோட் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்லுங்க. உச்சநீதிமன்றத்தை அதாவது ஏற்கனவே வந்து வழக்கு வந்து 2 வழக்கு நீங்கள் வந்து பேசினே இருந்தீங்க. 2 வழக்கு போட்டாரு தர்மேந்திர பிரசாத் வந்து வழக்கு போட்டு அதை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் நீட்டு தேர்வு பற்றி பேசின்னு இருக்கீங்க.
இன்னைக்கு ராமதாஸ் வந்து அதை பேசியிருக்கிறாரு. இதுவும் என்னவா ஆகும்னு சொல்லி அண்ணன் மிரட்டுறாரு. இதுக்கும் நாங்கள் வழக்கு போட்டுருவோம், பார்த்து பேசுங்க அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாரு. அதனால இப்ப நாங்க பேசினா கூட நீங்க வழக்கு போட்டுருவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலங்க. இப்ப திரௌபதி முர்மு வந்து நம்மளுடைய மாண்புக்கு ஜனாதிபதி வந்து உச்சநீதிமன்றத்தை கேள்வி வைக்கிறாங்க. மாநிலத்தினுடைய கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுகிறது, அதற்கு வந்து எடப்பாடி அவர்கள் சப்போர்ட் பண்ணலன்னு அண்ணன் கேள்வி வைக்கிறார். அதுக்கு பதில் நான் சொல்றேன், அவர் சப்போர்ட் பண்ணலன்ற பதிலுக்கு சொல்றேன். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் உச்சநீதிமன்றத்தை கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? 143 ஆர்டிகல் எது கொடுத்துருக்கீங்க? ஏற்கனவே 15 முறை 143 யூஸ் பண்ணிருக்காங்களா? அப்ப நீங்க ஒரு 2 அமர்வு கொண்ட ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னா அது அப்படியே இந்திய அரசாங்கம் ஏத்துக்குமா? பாராளுமன்றத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பவருக்குள்ள உச்சநீதிமன்றம் தலையிடுது. சட்டத்தை ஏற்கும் அதிகாரம், சட்டத்தை ஏற்றும் அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது, அதை அப்ரூவ் பண்ற அதிகாரம் கவர்னருக்கு இருக்கிறது. மத்தியில் சட்டத்தை ஏற்கும் அதிகாரம் பாராளுமன்றத்தில் இருக்கிறது, அதை அப்ரூவ் பண்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது. திடீர்னு ஒரு 2 கொண்டு அமர்வு கொடுத்தா அது ஒத்துப்பாங்களா? அப்ப ஜனாதிபதிக்கு பவர் கிடையாதா? அதை நீங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்க, துணை ஜனாதிபதி அப்ப ஒரு சூப்பர் பார்லிமெண்டா இது அப்படின்னு கூட அவருக்கு தனியா பேசலாம், விடுங்க. நான் கேட்கறது என்னன்னா, இதை வந்து இவர் எதிர்கட்சி தலைவர் வந்து எங்களுக்கு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணலன்றது என்ன மாதிரி கேள்வி? இது என்ன மாதிரி கட்டமைப்பு? நீங்க என்ன கிறுக்குத்தனமான ஒரு விஷயம் பண்ணா உங்க பின்னாடியே ஓடி வருவாங்களா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு தான் வரேன் 2011 இப்ப என்ன சொல்றாரு? ஏபிஎஸ் வந்து பறந்து போனாரு, விடிஞ்சு போனாரு, அங்க போயிட்டு இடி பயந்துலாம் போனாரு சொல்றாரு. அண்ணன் சொன்னார் 2011ஆம் ஆண்டு அறிவாலயத்தில் 2G வழக்கில் கனிமொழி அவர்களும் ராஜா அவர்களும் கைது செய்ய சிறையில் அடைக்கப்பட்ட அன்று ப. சிதம்பரம் நிதி அமைச்சராகவும் இருக்கிறாரு. அவர் அன்றைக்கு வந்து அறிவாலயத்தில் கீழே ரைடு மேல பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அப்ப நீங்க 69 சீட்டை தூக்கி கொடுத்தீங்களே, பயந்து தானே கொடுத்தீங்க. அந்த இதுல காங்கிரஸ் தோத்தவன என்ன சொன்னீங்க? கூடா நட்பு கேடா முடியும். நீங்களே யாருன்னா கேட்டாங்களா? அப்ப நீங்க தவழ்ந்து போனீங்களா, ஊர்ந்து போனீங்களா, பறந்து போனீங்களா, பயந்து போனீங்களா? அதுக்கு பதில் சொல்லணும்ல. நான் இன்னும் முடிக்கல. உங்களுக்கு பதில் சொல்லுங்க. நான் முடிக்கிறேன், இருங்க. இது வந்து இப்ப தவழ்ந்து போனீங்களா, பறந்து போனீங்களா கேள்வியை நான் சொல்லல. இப்ப நல்லா கேட்டுக்கங்க. நேத்து முன்னணி நாளிதழ்ல காங்கிரஸை சேர்ந்த மூத்த தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு, 2011 நீங்க பண்ணது சுரேஷ் கல்மாடியை நீங்க தூக்கி உள்ள போட்டீங்க. நீங்க 2G வழக்குல சொல்லிட்டு நீங்க வந்து மேல இந்த ரைடு விட்டுட்டு அப்புறம் கூடா நட்பு கேடா நட்புன்னு சொல்லிட்டு இப்ப வந்து வலிமையான பாரதத்தை மோடி அவர்கள் முன்னெடுக்கிறாரு, இந்தி கூட்டணி வலுவிழந்து நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பதிவு தான் அவங்க முன்னாடி வைக்கிறேன். நான்லாம் சொல்றேன், கார்த்தி சிதம்பரம் சொன்ன பதிவு தான் முன் வைக்கிறேன். சரிங்க சார், எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லுங்க முரளி சார். அடுக்கடுக்காக முன் வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாம் உங்களோட பதில். அதாவது அன்னை வெங்கடேஷ் அவர்கள் பேசுகிற பொழுது சொல்றாரு, நீட்டு தேர்வுக்கு நாங்க நீதிமன்றத்தை நாடுவோம்னு. நாடிக்கிட்டு தான் இருக்கோம். நான் கேட்கிறேன், நீட்டு தேர்வு வந்து ரத்து செய்யலன்னு எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசாங்கத்தை கேட்கல, எங்கிட்ட தான் கேட்கிறார். நான் என்ன கேட்கிறேன், பிஜேபியோட கூட்டணி இருக்கிற நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வை ரத்து செய்து கொடுக்க, இல்ல தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்க என்று கூட அவர் கேட்டிருக்கலாம், கேட்க மறுக்கிறார். ஆகவே நிதி ஆயோக் கூட்டத்திலே திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டால் எதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு பதட்டம் வருகிறது, இவ்வளவு கோபம் வருகிறது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. சொல்லலாம் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலந்து கொள்வதை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லி இருக்கலாம். அதை விட்டுவிட்டு வெள்ளைக்கொடி காட்டிவிட்டார் என்று ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்லுகிறோம், நாங்கள் ஒன்று கருப்பு கொடி காட்டுவோம், இல்லை என்று சொன்னால் சிவப்பு கொடி காட்டுவோம். சத்தியமாக சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமியை போல நாங்கள் காவி கொடியை தூக்கி கொண்டு நாங்கள் அவர்களோடு போய் கலந்து விட மாட்டோம். இந்த அரசாங்கம் எப்படி நடைபெறுகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் கேட்கிறேன், நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏன் நாங்க கலந்துக்கிறது இவருக்கு வேகமா இருக்காரு? சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீரென்று எழுகிறார்கள், எழுந்தவர்கள் ஆளும் கட்சியை விமர்சனம் செய்துவிட்டு வெளிநடப்பு செய்கிறார்கள், வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் வருகிறார்கள் சட்டமன்றத்திற்கு, சட்டமன்றத்தில் வந்து கலந்து கொள்கிறார்கள் நிகழ்ச்சியில. அதே போல அதிமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யாமல் உள்ளே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி எங்களை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள முடியும். அதே போலதான் எங்களுக்கு கோபம் இருக்கிற பொழுது நிதி ஆயோக் கூட்டத்தை நாங்கள் புறக்கணித்தோம். இப்பொழுது நாம் போய் அங்கே உரிமைகளை பெறுவதற்காக போய் போராடலாம் என்று வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்மளுடைய கல்வி அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதிய புத்தக வெளியீட்டு விழா, தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னும் மத யானை என்னும் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட கோபால கவுடா என்ற நீதிபதி அவர்கள் பேசுகிற பொழுது அழகாக சொன்னார். என்ன சொன்னார் என்றால்,
இந்தியாவிலேயே ஒன்றிய அரசாங்கிடம் போராடி உரிமைகளை பெற்றுத் தருகிற முதலமைச்சராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் பெருமையாக நம்மளை பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால், வெங்கடேசுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த பாராட்டு தலைவர் தளபதிக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்ந்தது. ஏனென்றால் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உரிமைகளை பெற்றுத் தருவதில் ஒரு ரோல் மாடலாக இருக்கிற முதலமைச்சராக இருக்கிறார். அதன் பிறகு பேசுகிறார், கனிமொழி அக்கா அவர்களை கைது செய்தார்களே, ராஜா அவர்களை கைது செய்தார்களே, நாங்கள் கைது செய்தவுடன் அன்றிருந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய காலில் போய் விழுந்தோமா, அவர்களுடைய கதவை தட்டினோமா? அடுத்த நிமிடத்திலே ஒரு பெண் ஜான்சிராணியாக கனிமொழி சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீதிமன்றத்தின் மூலமாக நான் நிரபராதி என்பதை நிரூபித்து விட்டு வெளியே வருவேன் என்று அக்கா கனிமொழி சொன்னார்கள். அதே போல சொன்னார் ராஜா, நானே தனி மனிதனாக நின்று வாதாடுவேன் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, தனி மனிதனாக நின்று வாதாடி நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு வெளியே வந்திருக்கிறோம். ஆகவே திமுகவை பொறுத்தளவு நாங்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள், நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவர்கள். ஆகவே நீதிமன்றத்தின் மூலமாக தான் எங்கள் உரிமைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதே போல இன்னொரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார் என்று கேட்டால், ஏன் ஜனாதிபதி 14 கேள்வி கேட்கக்கூடாதா? 142 அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குமானால் 143 சட்டப்பிரிவுப்படி ஏன் குடியரசுத் தலைவருக்கு இல்லையான்னு கேட்கிறார். நான் கேட்கிற ஒன்றிய அரசாங்கம், நீங்க எப்பயுமே நீங்க அடுத்தவங்களை முன்னிறுத்திதான் பின்னாலே இருப்பீங்களே தவிர, நீங்க முன்னால் உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்க மாட்டீங்க. குடியரசு துணைத் தலைவராக இருந்த தன்கர் அவர்கள் நீதிமன்றத்தை விமர்சித்தார். அதன் பிறகு குடியரசுத் தலைவர் நீதிமன்றத்தின் மீது கேள்வி கேட்கிறார் என்றால், இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆபத்தாக போய்விடும் என்பதை நான் பதிவு செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஆகவே நிதி ஆயோக் கூட்டத்தில் எங்கள் தலைவர் கலந்து கொள்கிறார். நல்லதே நடக்க வேண்டும். வெங்கடேஷ் நான் வரவேற்கிறேன் என்று சொன்னதை போல முரளி சொல்லுகிறேன், நல்லதே நடக்க வேண்டும். அது தமிழ்நாட்டுக்கு நிதியையும் உரிமையும் பெற்றுத் தருகின்ற விதத்தில் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கையே வேண்டுகிறேன். சரிங்க சார். கோபாலகிருஷ்ணன் சார், அதாவது இந்த பயணமானது நிதியை பெற்றுத்தரும், நிதியை பெற்று தர வேண்டும். வருகின்ற நிதியானது தமிழகத்திற்கு பல நல்ல ஒரு முன்னெடுப்புகளை, இப்போ தொழில்துறையாக இருக்கட்டும், இல்லை எல்லா கட்டமைப்புகளுக்கும் இந்த நிதி உபயோகப்படுத்தப்படும் அப்படின்ற ரீதியில தான் இன்றைய விவாதம் போயிட்டு இருக்கு. உங்களோட பார்வையில் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தோட நிதி என்பது தமிழ்நாட்டிற்கு எப்படி? இல்லை, இது இந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த நிதி ஆயோக் அரேஞ்ச்மெண்ட்டு ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் தான். அதாவது மாநிலங்களை தவிர்த்து வளர்ச்சி கிடையாது. மத்திய அரசுடைய பங்களிப்பு இல்லாமல் மாநிலங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது முழுமை பெறாது. இது ரெண்டுமே கைகோர்த்து நடக்கும் பட்சத்தில் தான் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது மாநிலங்களுக்கும் வரும். எல்லா மாநிலங்களுடைய வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியாக பிரதிபலிக்கும். அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மாநிலங்கள் அவசியம் இது அவர்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். இது சாய்ஸ் கிடையாது. அவர்கள் பங்கெடுக்கணும், அவர்களுடைய கோரிக்கைகளை வைக்கணும், அங்கே இருக்கக்கூடிய எண்ணோட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இதர மாநில முதல்வர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இதர மாநிலங்கள் எந்த மாதிரியான முன்னெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ சந்திரபாபு நாயுடுலாம் 90களிலிருந்தே இந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கு முதலாக மாநில அரசு சார்பாக முதலாக அவர் வெளிநாடுகள் பயணித்த முதலமைச்சர் 90களில். மைக்ரோசாஃப்ட் ஹைதராபாத் வந்ததுக்கு காரணம், அப்போ பெங்களூருக்கு வர வேண்டியது ஹைதராபாத் கொண்டு வந்தது சந்திரபாபு நாயுடுவோட மிகப்பெரிய பங்களிப்பு. சில நிமிடங்கள் பில்கேட்ஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைத்து அது பல மணி நேரம் அந்த மீட்டிங் நடந்ததெல்லாம் பார்த்தோம். அதனால் இதர மாநிலங்கள் முதல்வர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன மாதிரியான ஒரு அடிப்படையான விஷயங்கள் அவர்கள் பொருளாதாரத்தை செய்வதற்கான ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் அது. அதனால் இந்த நிதி ஆயோக் பொறுத்தளவில் எண்ண பரிமாற்றம் இல்லாமல் நிதி சம்பந்தமான விஷயங்கள், எல்லா விதமான மாநில வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைப்பதற்கான ஒரு தளமாக இருக்கும். இது மத்திய அரசுடைய நம்ம பார்வைக்கு இது சென்று சேர்வது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒவ்வொரு மாநிலமும் செய்யக்கூடிய ஒரு கடமையாகத்தான் இருக்கும். சரிங்க சார். இப்போ முதல்வர் வைக்கின்ற அந்த கருத்துக்கள், அதற்கெல்லாம் எந்த அளவுக்கான அந்த ப்ரையாரிட்டி அங்கே கிடைக்கும்? கண்டிப்பாக இது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். அவுட்கம் வேறு மாதிரி. பட் கண்டிப்பாக ஒரு மாநில முதல்வர் அவசியம் போக வேண்டியது. அது எல்லா மாநிலங்களும் கூடுமான வரையில் செய்திருக்கிறார்கள். ஏதாவது முடியாத காரணங்கள் தான் நிதி அமைச்சர்கள் செல்கிறத பார்த்தோம். பட் கூடுமான வரையில் மாநில முதல்வர்கள் செய்வது, இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவது அப்படிங்கிறது அந்த மாநில முன்னுரிமையை நிச்சயமாக முன்னெடுக்க உதவியாக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கடந்த 10 ஆண்டுகளாக பல மாநிலங்கள் இப்போ பொருளாதார முன்னேற்றத்தை முக்கியமான ஒரு அஜெண்டாவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
இது வந்து அரசியல் தளத்திலையும் பார்க்கலாம், தேர்தல் களத்திலையும் பார்க்க முடியுது. இப்போ $1 ட்ரில்லியன் போன்ற கனவு திட்டங்கள் எல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்டதே கிடையாது. இப்போ தான் அது சாமானியர்கள்ட்ட கூட பேசப்படுது. அதனால் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மக்கள் தொகை, படித்த இளைஞர்களுடைய அந்த அந்த டேலண்ட் பூல், அப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகள், தனி மனித வருமானம் உயர்வு, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அடிப்படையான விஷயம் வந்து பொருளாதார வளர்ச்சி தான். அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நாட்டிற்கு 7-8% இருந்து கொண்டிருக்கு. அது வந்து அடுத்தடுத்த கட்டம் 8-10% போகும்போது தான் அது மாநிலங்களுக்கு உண்டான வளர்ச்சியாக மாறும். நிறைய முதலீடுகள், அதாவது இந்தியாவை பொறுத்த அளவில் இப்போ முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கு. சைனா போன்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு அந்த சூழல் மாறி இருக்கு. அதை வந்து மேக்சிமைஸ் பண்ணுவதற்கான முயற்சிகள் நாட்டளவில் எடுத்துக்கொண்டிருந்தாலும் மாநிலங்களுடைய போட்டியும் அதிகரித்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சரிங்க சார். பகலவன் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது முதலீடுகளை ஈர்க்கும் ஒரு பயணமாக, நிதியை ஈர்க்கும் ஒரு பயணமாக இது இருக்கும் பொழுது, இல்லை இது 2026 அந்த தேர்தலை மையமாக வைத்து வாக்குகளை ஈர்க்கும் விதமாக இந்த பயணம் இருக்குமோ என்ற சந்தேகமும் இங்கே எழுப்பப்படுகிறது. உங்களோட பதில்? அதாவது நம்ம வந்து அரசியல் கட்சி நடத்துகிறோம். அரசியல் கட்சி நடத்துகிறவங்க மக்களை கவரக்கூடிய வகையிலே அரசியல் செய்ய வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நாம் சொல்லுகிற வாக்குறுதிகளை சென்றடைய வேண்டும். அப்படி செய்யும்போது நீங்கள் எந்த பார்வையிலும் பார்க்கலாம். முதல்வர் வந்து அரசியல் செய்வதற்காக இப்போ தேர்தல் வருதுன்றதுக்காக சென்றிருக்கிறார், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தேர்தல் வருது, நாங்கள் தேர்தல் அரசியல் கட்சி தானேங்க, நாங்கள் வாக்காளர்களில் இருக்க வேண்டிய அரசியல் கட்சி தானே. நாங்கள் வாக்காளருக்கு நாங்கள் சொன்னதை செய்ய வேண்டும், புதிதாக ஒன்றை உருவாக்க வேண்டும். அப்படின்னா நாங்கள் எந்த விதத்திலேயாவது மக்களுக்கு போய் பயனடைய வேண்டும். அதற்கு நாங்கள் எப்படி வேணாலும் வந்து மாற்றி செய்வது சரிதானே. அதை நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் போகலன்னு வச்சுங்க. இப்போ அப்போ அண்ணன் என்ன சொல்லுவார், இப்போ சென்ற கூட்டத்துக்கே போகவில்லை, இன்ற கூட்டத்துக்கும் போகவில்லை, ஆனால் வாக்காளர்கிட்ட கையை கும்பிட்டு கொண்டு வாக்கு மட்டும் கேட்க செல்வார்கள் அப்படி சொல்லுவார்ல. அப்போ இதுக்கு யார் பதில் சொல்கிறது? நாங்கள் போனால் இப்படி சொல்கிறது, போகலாம் இப்படி சொல்கிறது. அப்போ நாங்கள் என்னவா இருக்கணும்? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்போது நாங்கள் எல்லாத்தையும் சரி செய்து பொதுவான நீரோட்டத்தில் எனக்குள்ள தனிப்பட்ட கருத்து விருப்புகள் இருந்தாலும் மக்கள் நலன் கருதி நான் போக வேண்டும். இன்னொன்று, நான் அந்த இடத்தில் போகலன்னா சார் சொன்னதை போல் எந்தெந்த ப்ராசஸ் என்னென்னவா இருக்குது அப்படின்றது எனக்கு யார் சொல்லுவாங்க? எனக்கு சொல்லணும்ல. இங்கே வணிக நிறுவனங்கள் வர வேண்டும், பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் வர வேண்டும். அதில் நம்மளுக்கு பொருளாதாரம் ஈட்டி தருவதற்கு ஒன்றிய அரசு செயல்பட்ட திட்டத்தை வச்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இதெல்லாம் வச்சுருக்கிறோம். இல்லை எங்களுக்கு முரணாக இருக்குது, இது வேண்டாம், இந்த கம்பெனி வரட்டும், இந்த கம்பெனி வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்போ நாங்கள் அங்கே போனால் தான் அதை சொல்ல முடியும். போகலாம் அப்படி சொல்ல முடியாது. இந்த நிதி உங்களுக்கு ஒதுக்குறேன், இந்த நிதி நீங்கள் கேட்டிருக்கீங்க, இந்த நிதியில் இது இவ்வளோ தான் தர முடியும், இந்த நிதி இவ்வளோ தான் தர முடியும். பிற மாநிலத்துக்கு குறைவாக மக்கள் தொகை இருக்கிற மாநிலத்துக்கு அதிகமான நிதியும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலத்திற்கு குறைவாக தருகிற போது அங்கே முரண் வருது. அப்போ முரண் வரும்போது நாங்கள் கேட்க வேண்டிய சூழலில் வரும். அப்போ நாங்கள் இதெல்லாம் கேட்க வேண்டியதுக்கு இங்கே போனால் தான் அதை பேச முடியும். அதை பேசுகிறதுக்காக எங்கள் முதல்வர் போயிருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த ஊடகத்து வெளிச்சத்தின் மூலமாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். உங்கள் கட்சியில் இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவராக வருவார்கள் பிற்காலத்தில். இது நடந்து கொண்டே இருக்குது. இப்போ திரும்ப அதிமுகவில் இருந்து போனவர் தமிழ்நாடு தலைவராக வந்திருக்கிறார். இதுக்கப்புறம் லிஸ்ட், பெரிய லிஸ்ட் உங்கள் கம்பெனியில் இருக்குது, உங்கள் கட்சியில். அந்த தலைவர்கள் எல்லாமே உங்களுக்கு எதிர்கட்சி தலைவராக வருவதற்கு வாய்ப்பை நீங்கள் தான் ஏற்படுத்தி தர போகிறீங்க. அதனால் அந்த வாய்ப்பை எல்லாம் தெளிவாக கவனமாக வைத்துக்கொண்டு உங்கள் கட்சியில் இருப்பவர்களை காப்பாற்றுங்கள். நன்றி என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி சார். நன்றி. வெங்கடேஷ் சார், உங்களுடைய நிறைவான கருத்து தலைப்பை ஒட்டி. இப்போ அண்ணன் வந்து ஒரு புது தகவல் சொல்கிறாரு, பாஜகலேருந்து போனவங்க தான் தலைவராக இருக்காங்கன்னு. அது வந்து திமுகவுக்கு பொருந்துன்றதை அண்ணனுக்கு நினைவூட்டு விரும்புகிறேன். இன்றைக்கி திமுகவில் 13 அமைச்சர்கள் ஏடிஎம்கேல போனவங்க தான் மேலோஞ்சி இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாம் சும்மா இவங்களா கட்டிக்கிறது கம்யூனிஸ்ட்
கம்யூனிஸ்ட் நான் கேக்குறது என்னன்னா இல்ல, இது திராவிட கட்சியினுடைய கொள்கை ஒண்ணுதான். 2 பேர் கொள்கை அப்புறம் இபிஎஸ் சொல்றதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? அவரே மூச்சு பிடிச்சிட்டு பேசுறாரு. 2 பேரும் நீங்க ஒண்ணுதானே? 2 பேரும் நீங்க ஒண்ணுதானே? அப்ப வாழ்த்த வேண்டியதானே? அவர் சொன்னதை கேட்க வேண்டியதானே? எதுக்கு நீங்க முரண்படுறீங்க? நீங்க 2 பேரும் ஒண்ணுதானேங்க, எதுக்கு நீங்க முரண்படுறீங்க? ஏங்க நீங்க எங்க முரண்படுறீங்க? நான் என்ன சொல்றேன், எங்க கொள்கைகளை ஏத்திட்டு எங்களுடைய மாநில தலைவர் வந்திருக்கிறாரு, எங்களுக்கு மாநில தலைவர் ஆயிட்டாரு அவருன்றப்ப அங்கேயும் ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கு நாங்க நினைவூட்டுறோம். அது நீங்க சொல்லணும்ல. பொது வழியில மக்களுக்கு வந்து ஏடிஎம்கேல இருந்து எங்களுடைய மாநில தலைவர் வந்துட்டாரு, அவர் டேக் ஓவர் பண்ணுவாரு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப ஏடிஎம்கேவே ஏடிஎம்கேல இருந்து 13 பேர் அமைச்சர் இருக்காங்க. 13 அமைச்சர் இருக்காங்களே, ஆனா பேச விடுங்க ஒரு நிமிஷம். 13 அமைச்சர் இருக்காங்களே, டிஎம்கே டேக் ஓவர் பண்ண மாட்டாங்களா? இன்னைக்கு டாப்பான போஸ்ட் எல்லாமே அவங்க தான் இருக்கிறாங்க. நீங்க சேபாபு எடுத்துக்கங்க, ஏவா வேலு எடுத்துக்கங்க, ரகுபதி எடுத்துக்கங்க, முத்துசாமி எடுத்துக்கங்க, அப்படியே லிஸ்ட். அப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய திமுகவை, அங்க இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்கன்னு அண்ணன் சொல்ல வராரா? அதிமுகல இருக்கிறவங்க எல்லாம் எல்லா கட்சிக்கும் போறாங்க, அதிமுகவை பாத்துக்கோங்க அப்படிங்கறது பாத்துக்கங்க நானும் சொல்றோம். உங்க திமுகவை தயவு செய்து பாத்துக்கங்க. அவர் திமுகல, ஆனா இங்க உட்கார்ந்திருக்கவங்க பாதி பேர் காங்கிரஸ் கரை போட்டு திமுக காரங்களை பேசுறாங்க, விடுதலை சக்திகள் கரை போட்டு திமுக சப்போர்ட்டர் தான் பேசுறாங்க. அந்த கட்சி சார்பா நான் பேசுறவங்க யாருமே பார்க்கல. அப்படி என்னதான் அந்த திமுக கொடுக்கிறதோ, ஒருவேளை சீட்டையும் கொடுத்துட்டு தேர்தல் நிதியும் கொடுத்ததுனால இவர்களுடைய பொங்கல் ஜாஸ்தியா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. விடுதலை கட்சிகள் ஆகட்டும், 2 கம்யூனிஸ்ட் ஆகட்டும், அவங்களாம் அவங்க கொள்கை சார்ந்தோ அந்த கட்சி சார்ந்தோ எந்த கேள்வியும் கேட்டதுக்கு பதிலே கிடையாது. திமுக காரர்கள் ஒரு சந்திரமுகியாக ஏன் மாறுறாங்கன்னா, சொல்லிடுறேன், ஒரு சந்திரமுகியாக ஏன் மாறுறாங்கன்னா, அவங்களுக்கு சீட்டையும் கொடுத்து 10 கோடி ரூபாய் பணத்தையும் கொடுத்தவன ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யறாங்க. தந்திரம் கொள்கை சார்ந்து, உங்கள் கட்சி சார்ந்து, உங்கள் கட்சி நலனை பற்றி பொது வழியில பேசுறீங்க. நீங்க திமுக சப்போர்ட்டா பேசுறீங்க. சொல்லுங்க, முடிச்சிருங்க. விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு தெளிவான பதில் சொல்றதுக்கு நாங்கள் காத்துன்னு இருக்கிறோம். நீங்க கேட்டது முதல்வர் டெல்லிக்கு போயிருந்த பத்தி. நீங்க எங்க தலைவர் தில்லிக்கு போயிடறான்னு கேட்டீங்களா? எங்கள் தலைவர் திரும்ப டெல்லிக்கு போயிடுறேன், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் தலைவர் ஒரே ஒரு வரியில் சொல்லிடுறாரு, நீங்கள் இதை காலம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டேலாம். கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம். எங்களுடைய உத்திகள் தான் மாறுமே தவிர எங்கள் புத்திகள் ஒரு நாள் மாறாது. நாங்கள் கொள்கையோடு இருப்பவர்கள் எந்த இடத்துல சுரம் போக மாட்டோம். நன்றி சார், நன்றி. கோபாலகிருஷ்ணன் சார், நிறைவான கருத்து தலைப்பை ஒட்டி. அதான் இது வரவேற்க தகுந்த விஷயம். எல்லாரும் மாநில முதல்வர் அப்படிங்கிறது நிச்சயமாக நித்தி ஆயோக் போகும்பொழுது தான் அவர்களுக்கு உண்டான அந்த பிடிப்பு, அந்த பொருளாதார ரீதியான தளத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு முழுதும் வந்து சேரும். அதனால் இது 2 தரப்பும், அதாவது மத்திய அரசு மாநிலங்கள் இணைந்து செயல்படும் போது தான் வளர்ச்சி அப்படிங்கிறது மத்திய அரசு நம்மளுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும், அதே வளர்ச்சி மாநிலங்களுக்கும் ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நன்றி சார், நன்றி. முரளி சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நாணய வெளியீட்டு விழாவில் உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் வருகை தந்து வெளியிட்டு விட்டு, இந்தியாவில் இருக்கிற தலைவர்களிலேயே கொள்கைக்காக, லட்சியத்திற்காக, உரிமைக்காக போராடிய தலைவர் கலைஞர், போராடிய இயக்கம் திமுக என்று பாராட்டி விட்டு போனார். பாராட்டி விட்டு போன பிறகு இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் என்றால், இதை பார்த்தீங்களா, திமுக தான் இப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு, பிஜேபியோட கள்ள கூட்டணி அவங்க வச்சிருக்காங்களே தவிர நாங்க வைக்கலன்னு எங்களை விமர்சனம் செய்தார். போன பிறகு ஒன்றிய அரசாங்கம் லேட்டரல் என்ட்ரி என்ற முறையில் இணை செயலாளர்கள் அதிகாரிகளை நியமிக்கிற முறையை கொண்டு வந்த பொழுது தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்தவர் எங்கள் தலைவர் அவர்கள். ஆகவே எங்கெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் தவறு செய்கிறதோ, தவறு செய்கிற பொழுது அந்த அரசாங்கத்தை தட்டி கேட்பதிலே நாங்கள் முதன்மை இடத்தில் இருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய வெங்கடேஷ் அவர்கள் பகவண்ணன் அவர்களுக்கு பதில் சொல்கிற பொழுது அவர் என்ன கேள்வி கேட்டார்? அதிமுகவில் இருக்கிற ஒரு நபர் பிஜேபியினுடைய தலைவராக வந்திருக்கிறார் என்று கேட்ட பிறகு ஏன் திமுகவில் இல்லையாங்கிறார். நான் ஒண்ணு சொல்றேன், திமுக வரலாறு தெரிஞ்சுக்கிங்க. அமைச்சரா வேண்டுமானால் மாற்றுக் கட்சியில் இருப்பவர்கள் இருந்திருக்கலாம். திமுகவின் தலைவராக இருக்கக்கூடியவர் 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தமாக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர். காலமெல்லாம் அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞருடைய லட்சியத்தினுடைய வழிநடந்து செல்றவர். திமுகவின் பொருளாளராக இருக்கிற அண்ணன் டி.ஆர். பால் அவர்கள் கழகத்தை தவிர கனவிலும் நினைக்காதவர். கழகத்தினுடைய முதன்மை செயலாளராக இருக்கிறவர். பெரிதா இந்த கழகம் பெரிதா என்று சொன்னால் எனக்கு உயிரை காட்டிலும் கழகம் பெரிது என்று சொல்லப்பட்ட கே.என். நேரு துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ராஜா நம்ம நேரமின்மை
சிவா இவர்கள் தான் இந்த இயக்கத்திலே தலைவரா வரணும் சார். சார் சார் ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம கேக்குறது என்னன்னா தலைப்பை ஒட்டி ஒரே ஒரு வரியில உங்களோட நிறைவான கருத்து தலைவர் சொல்லுங்க. வரணும்ல அவரு. நாங்க சேர்க்கறது தலைவர் தானே கேக்குறோம். கலைஞர் அப்புறம் சரிங்க சார், நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.